ஆந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். அல்லேலூயா. வேத புத்தகத்தில் பகுதி வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். வனாந்திரமும் வனாந்திரமும் வறண்ட நிலமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து மகிழ்ந்து கடுவெளி கழித்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து, அது மிகுதியாய் செழித்து பூரித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும், ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். பாருங்க, இங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது. வனாந்தரம் மகிழும், கடுவெளி கழிக்கும், அது புஷ்பத்தை போல் செழித்து மலர ஆரம்பிக்கும். கடுவெளி கழிக்கும். வனாந்தரம், வனாந்தரம் என்பது என்னையா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், வியாதிகள், எல்லாராலும் கைவிடப்பட்ட இடம் வனாந்தரம். இந்த வனாந்தரத்திலே என்னதான் இருக்கும்? உபாபுஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, வாசிங்க. உபாபுஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகம் 8:15. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள். பாருங்க, வனாந்தரம் எப்படி இருக்கும்? வனாந்தரம் மிகவும் மணற்பாங்கான இடம், தண்ணீரற்ற இடம், கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் நிறைந்த இடம், மனுஷ சஞ்சாரங்கள் இல்லாத இடம். இந்த வனாந்தரத்தில் தேவன் தம்முடைய ஜனத்தை, நான் உன்னை அவ்விதமான பாதையில் உன்னை கொண்டு வந்தேன். எதற்காக கொண்டு வந்தேன்? நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. திரும்ப அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். உன் பிதாக்கள் அறியாத, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே ஒரு அந்த நான் சொன்ன அந்த வசனம் மட்டும் இப்ப வாசிங்க. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, உன்னுடைய பின் நாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் வனாந்திரத்திலே, பெரிய வனாந்திரத்திலே, வறட்சியான வனாந்திரத்திலே, எந்த ஒரு ஆகாரமோ தண்ணீரோ இல்லாத வனாந்திரத்திலே, கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் நிறைந்த வனாந்திரத்திலே இந்த ஜனத்தை நடத்தி வந்தார். எதற்காக நடத்தி வந்தார் என்றால், இதோ இனி ஒரு நாள் வரும், அப்போது
அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், மேன்மையடைந்தவர்களாய், உயர்த்தப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அந்த வேளையில் சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை, வனாந்தரத்திலே வழிநடத்தி வந்த தெய்வத்தை, அருமையான வனாந்தரத்திலே தண்ணீர் தடாகத்தை உருவாக்கி நம்முடைய ஜனத்துக்கு தாகத்தை தீர்த்து, அருமையான மன்னாவினால் அவர்களை போஷித்து, அருமையான காடே வருவித்து இறைச்சியை கொடுத்து, எந்த நன்மை குறைவில்லாதபடி வழிநடத்தி வந்தாரே வனாந்தரத்திலே, அந்த தேவன் இதைவிட விசேஷமான செழுமையான நிலைக்குள்ளாக 35வது அதிகாரத்தில் படிக்கிற ஏசாயா, திரும்ப வாசிங்க. ஏசாயா 35:1-2. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிள்ளையே, வனாந்தரத்தை மகிழ பண்ணுகிறவர் தேவன். வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர் தேவன். வனாந்தரத்தில் ஆசீர்வாதத்தின் வழியை திறந்து கொடுக்கிறவர் தேவன். தேவனால் முடியும். ஆபிரகாமுடைய கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய வார்த்தைகிற தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய வார்த்தை செவி கொடுத்து உண்மையுத்தமாய் தேவனை பிரியப்படுத்தி பிரியமாய் வாழ்ந்தால் உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ வனாந்திரம் போன்ற பாதையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். வனாந்திரம் சிலருடைய வாழ்க்கையில வியாதியாகிய வனாந்திரம், சிலருடைய வாழ்க்கையில வறுமையாகிய வனாந்திரம், சிலருடைய வாழ்க்கையிலே நிந்தனை அவமானமாகிய வனாந்திரம், சிலருடைய வாழ்க்கையில வருமானமே இல்லாத வறுமையும் சிறுமையும் நிறைந்த வனாந்திரம், எத்தனையோ விதவிதமான வனாந்திரம் மனிதனுடைய வாழ்க்கையை கவ்விக்கொள்ளுகிறது. இஸ்ரவேல் ஜனம் வனாந்திரம் வழியாய் வரும்போது தண்ணீர் கிடைக்கவில்லை, ஆகாரம் கிடைக்கவில்லை. ஐயோ, எல்லாம் பெரிய வேதனை, கஷ்டம். ஆனால் கர்த்தர் நோய் கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு கண்மலையை பிளந்து அந்த வனாந்திரத்தை ஆண்டவர் தண்ணீர் தடாகமாக மாற்றினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேல் ஜனம் பசி தாங்க முடியலையே, என்ன செய்வோம் என்று வேதனைப்படும் போது தேவன் அருமையான தேவ தூதரில் சாப்பிடுகிற ஆகாரமாகிய மன்னாவை பாளையத்திலே வருஷிக்க பண்ணி ஜனங்கள் திருப்தியாய் சாப்பிட தேவன் உதவி செய்தார். வனாந்தரம் செழிக்கும், கடுவெளி கழிக்கும், புஷ்பத்தை போல் அது மலரும். இந்த நாள் பகல் வேளையிலே அருமையான தேவ பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கை வனாந்தரம் போன்ற நிலையில் பல வேதனை மத்திய சிக்கப்பட்டு அடுத்த நிமிஷம் உள்ள நிலை என்னவென்று கேள்வியோடு உன் வாழ்க்கை காணப்படுகிறதோ, உன்னுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ண, உன்னுடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஒரு அனுபவத்தில் ஆக்கி வைக்க, ஒரு புதிய நிலையில் செழுமையை கொண்டு வர, நீ எதிர்பார்க்க முடியாத நிலையில் உள்ள நன்மை உனக்கு தர இந்த நாள் பகல் வேளையிலே நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியிலே ஒரு உலாவி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகாருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஐயோ, நான் என்ன செய்வேன்? கையில் இருந்ததான தண்ணீரும் ஆகாரம் தீர்ந்தது, என் பிள்ளை சாக போகிறது, இதை நான் பார்க்க மாட்டேன் என்று அந்த பயங்கரமான வனாந்தரத்திலே ஒரு கல்லறை தூரம் குழந்தையை கிடத்திவிட்டு அவள் கடந்து போய் நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து அழுகிறாள். அந்த இடத்திலே தேவன் தம்முடைய சத்தத்தை துவனிக்க பண்ணி அவருடைய பெயர் சொல்லி கூப்பிட்டார். இந்த நாள் பகல் வேளையில என்ன கேட்கிற தேவ பிள்ளையே, நிற்கிற வனாந்தரத்திலே உன் பெயரை நினைக்கல. ஐயோ, என் வேதனை யாருக்கு தெரியும்? நெருக்கம் யாருக்கு தெரியும்? என் பிரச்சனைகள் யாருக்கு தெரியும்? சர்வசக்தி உள்ள தேவனுக்கு உன் பெயர் முதல் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார்.
உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை முன்குறித்து நீ எந்த காலத்தில் யாருடைய கர்ப்பத்தில் பிறக்கணும், நீ எந்த குடும்பத்தில் இருக்கணும், உன்னுடைய புருஷன் யார், உன் மனைவி யார், உன்னுடைய பிள்ளைகள் யார், எல்லாவற்றையும் தேவன் ஆமென் உலக தோற்றத்துக்கு எல்லாவற்றையும் ஸ்கெட்ச் போட்டு ஒழுங்காக்கி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டுவீங்களா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. பிள்ளையே, எனக்கா இந்த வனாந்தரம், நான் இவ்வளவு தூரம் ஆண்டவரை தேடுகிறேன், இவ்வளவு தூரம் கர்த்தருக்கு பயபக்தியா இருக்கிறேன், இதுவா எனக்கு வாழ்க்கை என்று நீ கதறுகிறாயோ? இல்லை இல்லை, உன்னை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய ஏராளமான காரியங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு முன்பாக அல்ல. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை உண்மையா செய்யும் போது எத்தனை வித வனாந்தரம் வந்தாலும் அந்த வனாந்தரம் நமக்கு எது தேவையோ அதை கொடுக்க என் தேவன் அறிந்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் செய்ய வேண்டிய என்ன? உபாகம் 28:1 வாசிங்க. உபாகம் 28:1 எல்லாரும் கவனமாய் கவனித்து வாசிங்க. நான் உனக்கு விதிக்கிறேன், என்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய, தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு, நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி அவர் கொடுப்பாயானால், சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நாம் செய்யும் போது நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதம் எந்த வனாந்தத்தில் நாம் நின்றாலும் நம்மை தேடி தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மை நிரப்புவார். வனாந்தத்தில் நின்ற ஆகார் மிகுந்த வேதனையோடு, மிகுந்த துயரத்தோடு, மிகுந்த துக்கத்தோடு, மிகுந்த சஞ்சலத்தோடு நிற்கும் நேரத்திலே, தன் பிள்ளை சாக போகிற நேரத்திலே ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காதோ, பசி ஒரு பக்கம், தாகம் ஒரு பக்கமாயிருந்து வேதனைப்படும் போது, அருமையான தேவ பிள்ளையே, ஆகாருடைய சத்தத்தையும் குழந்தையின் சத்தத்தையும் கேட்ட தெய்வம் அந்த வனாந்தரத்தில் வேண்டியதான நீரூற்றை சுரக்க பண்ணி கொடுத்தார் என்றால், தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்க உன்னுடைய வாழ்க்கையில தெய்வம் உன்னை கைவிடுவாரோ? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அவர் கைவிட மாட்டார். நாம் என்ன செய்யணும்? அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும், அப்படியே நாம் செவி கொடுக்கணும். நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையினுடைய வனாந்தரம் ஒரு செழுமை உள்ளதாக நிச்சயமாக மாறும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பெரிய வனாந்தரத்தை, இவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை நான் என்ன செய்ய தத்தளிக்கிறார்களே தவிர, கடனான நெருக்கம், கடன் நிறைந்த வனாந்தரம், பல தேவையான வனாந்தரம், தாங்கவே முடியல, யாரும் என்ன விசாரிக்க இல்லை என்றெல்லாம் பதறி, என்றெல்லாம் கோழைத்தனமாக வேதனைப்பட்டு கலங்கி போற எத்தனையோ மக்கள், அதுவும் தேவனுடைய ஜனம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? வாசித்து பாருங்கள். 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒன்று வாசியுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எடுத்தால் வாசியுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். பாருங்க, உலகத்தில் யார் நம்மை விசாரித்தார்களோ, யார் நம்மை விசாரிக்கவில்லையோ, நம்ம அந்தத்துக்குள்ள சிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, அந்த இடத்தில் நம்மை தேடி வந்து விசாரிக்கிறவர் தான் நம்முடைய தேவன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் என்ன காரியத்துக்காக தேவனுடைய சமூகத்தை கடந்து போய் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறோமோ, அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு அந்த தேவையை சந்திக்கிற வேலைதான் நம்முடைய தேவனுடைய வேலை. என்றால் அவர் நமக்காக வேண்டி கல்வாரி சிலுவையிலே நமக்காக வேண்டி அவர் வனாந்தரத்தின் வழியாக அவர் கடந்து வந்தார்.
கல்வாரி சிலுவையா பாடு மரணமாய வனாந்தரம் வழியாய் கடந்து வந்தார். உபாகத்தில் ஒரு வார்த்தை உண்டு, வாசிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே 3:6 வாசிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 3 அதிகாரம் 6 வசனம். வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூபஸ்தம்பங்களைப் போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? வனாந்தரத்திலிருந்து வருகிறவர் நம்முடைய நேசர். வனாந்தரம் உபத்திரவத்தின் பாதை, பாடுகளின் பாதை, நெருக்கமும் பரியாசமும் உபத்திரம் நிறைந்த பாதை வனாந்தரம். வனாந்தரம் வழியாய் நீ நேசிக்கிற தேவன் அவர் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் கடந்த நாட்கள் அந்த வனாந்தரத்தை தாண்டி வந்தார். வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரத்துடைய 5, 6, 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழி அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டும் இருந்தார், ஒடுக்கப்பட்டிருந்தார். எதற்காக? உன்னுடைய பாவத்திற்காக, உன்னுடைய சாபத்துக்காக, உன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய ஆக்கினைக்காக அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கல்வாரி சிலுவையின் மூலமாய் தன்னை முற்றுமாய் உடைக்கும்படி, நொறுக்கும்படி அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 12 அதிகாரம் 2 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, தனக்கு முன்பாக வைத்திருந்ததானே சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணவில்லை. நிந்தையையும் அவமானத்தையும் ஒரு பொருட்டாக எண்ணாதபடி எல்லாவற்றையும் சகித்தார். சிலுவையின் மூலம் சுமந்தார். ஏன்? என்னையும் உங்களையும் மகிமையான ஒரு நித்திய ஜீவனுக்குள் கொண்டு வருவதற்காக. பாவத்திலும் அக்கிரமத்திலும் வனாந்தரமாகிய உளையான சேராகிய அசுத்தத்துக்குள்ளும் இருந்த நம்மை மீட்டெடுத்து தம்முடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி அவரோடு கூட உட்கார வைக்கத்தக்கதாக ஏசாயா 43:5 படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் பார்வையில் அருமையானவனானபடியால். வாசிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானவனானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராய் இயேசு வனாந்திரமாய பாடுகள் வழியே மனாந்திரம் வழியாய் கடந்து வந்து, பாடுகள் வழியாய் கடந்து வந்து, உபத்திரவங்களை சகித்து, நிந்தையை சகித்து, எல்லா வேதனையை அவர் சகித்து, ஒரு சொட்டு இரத்தம் வரையிலும் இது தன் சரீரத்தில் வையாதபடி முழுமையை நமக்காக சிந்தினார். எனக்காக உனக்காக அவர் சிந்தினார். சிந்தினை எதற்காக? கையில் உன்னை எடுத்து மெய்யா அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பே. கையில் உன்னை எடுத்து மெய்யா அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பே. நீ செய்யும் ஜெபங்கள் கேட்டு பெய்வே, ஆசீர்வாதங்கள் நையாது காத்திடுவே. நீ செய்யும்
ஜெபங்கள் கேட்டு பெய்வே ஆசீர்வாதம் நையாது காத்திடுவே. மகனே ஓ மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. அல்லேலூயா. அந்த இருதயத்தை கேட்கிறார். மகனே மகளே இருதயத்தை எனக்கு தா, உன்னை என் கையில் எடுத்து என் மார்போடு அணைத்து. ஆமேன். அங்கே எபேசியில் படித்தோம், பேதுருவில் படித்தோம், அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். ஆதலால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க, அவர் பார்த்துக்கிடுவார். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்கு அமர்ந்திருந்து நம்முடைய வேதனை எல்லாம் வைத்து ஜெபம் பண்ண நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அதை அலட்சியம் பண்ண பார்க்கிறோம், சபாராதனை அலட்சியம் பண்ண பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு அன்போடு நம்ம அழைக்கிறார் பாருங்க, எவ்வளவு அன்போடு நம்ம அழைக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய சமூகம் எவ்வளவு மேன்மையானது என்பது இப்பொழுது அல்ல, இனி வரப்போ நாட்கள் அறிய போகிறோம். இந்த நாள் பகல் வேளையிலே வனாந்தரத்தை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வனாந்தரமாய் உன்னுடைய வாழ்க்கை நல்ல ஒரு புஷ்பத்தை போய் மலர்ந்து வாசனை வீசு நாட்கள் வரப்போகிறது. வனாந்தரமாய் உன்னுடைய வாழ்க்கை வறட்சியின் நிலையோ, பதறாதே, பதறாதே. ஒரு நாள் தேவ மனிதனாகிய எலியா வனாந்தரம் வழியாக நடந்தாராம். வீடுகளை வாசியுங்கள். ராஜாக்களின் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அங்கே இந்த அருமையான தேவ மனிதனாய் எலியா செய்த தேவனுடைய அற்புதமான கிரியைகளை எல்லாம் கேட்டு எசபேல் அவருக்கு விரோதமாய் எழும்பி அவரை கொலை செய்யும்படியாக எழும்புகிறாள். இதை கேட்ட தேவ மனிதனாய் எலியா சோர்ந்து போய் தளர்ந்து போய் ஒரு பெரிய வனாந்திர வழியாக அவர் நடக்க ஆரம்பித்தார். வனாந்தத்தில் போய் போய் கடைசியில் ஒரு பெரிய மலையின் சின்ன ஒரு பாறை உள்ளாலே ஒரு வெளியிலே அந்த பாறைக்குள்ளே போய் அப்படியே படுத்துக் கொண்டார். இந்த நாள் பகல் வேளையிலே அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்தரமாகிய வாழ்க்கையை நான் கடந்து போக போக சோர்வுகள், தளர்வுகள், வேதனைகள், முறுமுறுப்புகள், நெருக்கங்கள் எல்லாம் நம்மை நெருக்க ஆரம்பிக்கிறது அல்லவா. எலியா சாதாரணமான மனிதர் அல்ல, வானத்தில் இருந்து ஒரே ஜெபத்தினாலே அக்கினியை வருஷிக்க பண்ண மகா பெரிய பரிசுத்தவான். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். அது மட்டுமல்ல, 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லாதபடி வானத்தை அடைக்கத்தக்கதான ஜெபம் ஏறெடுத்தார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். மறுபடி 3.5 வருஷத்துக்கு பின்பு மறுபடியும் ஜெபித்தார். ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மழையை வருஷிக்க பண்ணினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். இந்த நாள் பகல் வேளையிலே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவ்வளவு பெரிய பரிசுத்தவான், இவ்வளவு பெரிய தேவ பக்தி உள்ள மனிதன், இவ்வளவு விசுவாசம் உள்ள மனிதன், இவ்வளவு ஆண்டவருக்காக நீதியமானாய் நின்று செயல்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஒரு நாள் இந்த அருமையான எலியாவுக்கு அங்கெங்க பார்க்காங்க, அங்கே கவனிங்க, எலியாவுக்கு விரோதமாய் எசபேல் எழும்பின போது, இந்த பொல்லாத பிசாசின் கூட்டங்கள் எழும்பின போது பதற ஆரம்பிக்கிறா, பயப்பட ஆரம்பிக்கிறா, கலக்க அவருடைய உள்ளத்தை தொடுகிறது. ஆனால் வனாந்தரத்துக்கு ஓட ஆரம்பித்தார், வனாந்தர வழியா ஓட ஆரம்பித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் போய் ஒரு பெரிய ஒரு பாறைக்குள்ளாக அப்படியே போய் படுத்துக் கொண்டார். இதை யார் பார்த்தது சொல்லுங்க? இதை யார் பார்த்தது? சொல்ல தெரியாதா? யாரையா பார்த்தது? சர்வ வல்லமுள்ள தேவன். பாய் முன்னாக்கி விடாது, பட்டப்படா சொல்லணும். அல்லேலூயா. தேவனை யாரையும் அல்ல, உற்சாகமான இருதயத்தோட பார்த்தீங்களா, ஒரு நல்ல அருமையான புதிய சாட்சி இப்படிதான் இருக்கணும். ஒரு 7 நேரமாவது எழும்பியிருப்பார் இவர் சொல்லக்கூடிய காரியத்தில். அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷம் நமக்கு வேணும். இது நல்லா நடந்து ஞாயிற்றுல வந்தானே போகலாம், வேலையும் இல்லை, இன்னைக்கு நிம்மதியாக போகலாம், சமானா எழும்பலாம். அப்படி எழும்பக்கூடாது. குறிக்கப்பட்ட நேரங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணுவாங்க குடும்பமாக. கரங்களை வைத்துங்க பார்ப்போம். 10-50 பேர் இருக்குது. ஒரு ஆளாக உண்டா பார்க்கட்டு? ஒரு கருத்தையும் காணையில். பின்ன என்ன கிறிஸ்தவ ஜீவியா?
காலையில எழுந்து தேவ சமத்தை முதல்ல தேவனை தேடு. புசிப்பு குடிப்பு குடி எல்லாம் ரெண்டாவது தான். அல்லேலூயா. நம்முடைய ஒரு காரியத்தை நம்ம ஜெபிக்கிறோம், அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி வரணும். பிள்ளை எக்ஸாம் எழுதியாச்சு, இனி நல்ல மார்க்கு வேணும், என்ன செய்யாது? இல்லை உறங்கினா போதுமா? ராத்திரி பிள்ளைகளும் பெற்றோரும் எளிமையை ஜெபம் பண்ணணும். 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு என்று கதறி ஜபிக்கணும். ஆண்டவன் கேட்கணும் ஆகார போல. பாருங்க, இந்த மனிதன் வனாந்திரம் வழியா போகிறார். வனாந்திரம் வழியா போன மனிதன் அங்கே ஒரு பயங்கரமான ஒரு பாறைக்குள்ளாக அங்கே படுத்துக் கொண்டார். ஒரு சூரச்செடியின் கீழாக படுத்துக் கொண்டார். பாறைக்குள்ளே போய் படுத்து எப்படியோ படுத்த நேரம் போகலாம் பார்த்தா ஆண்டவர் விட்டார். இல்லை, என்ன செய்தார் தெரியுமா? எலியாவே, உன இங்க என்ன வேலை? வெளியே வா. வெளியே பார்த்தா அழகான அப்பம், அருமையான தண்ணீர்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதையும் சாப்பிட்டு திரும்ப படுத்துக்கிட்டார். ஆண்டவர் விட்ட பாடில்லை, முடியாது. நீ செய்ய வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்கள் நான் செய்ய போகிறேன். இந்த வனாந்திரம் அல்ல உன்னுடைய தஞ்சம். வனாந்திரத்தை வெளியே வா. மறுபடி எலியாவை தேவன் ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகத்தோடு எலியாவை போக பண்ண அந்த வனாந்திரத்துடைய எலியாவை எது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். உன்னுடைய வனாந்திரத்தின் மத்தியில் தளர்ந்து சோர்ந்து ஆண்டவரை தேடாம ஏனோ என்று சோம்பியர்கள் இருப்பாய் என்றா ஒரு நன்மையும் கிடைக்காது. எலியாவுக்கு ஆண்ட இறக்கம் செய்தார். எலியாவுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டிய இருந்தது. இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருவரை கொண்டோம் அநேக ஆத்மாலையும் ஆதாயம் பண்ண. அதான் இன்று வரையிலும் நல்ல ஆகாரம் தந்து உடையை தந்து நீங்க சோர்ந்து போய் தளர்ந்து போய் சோம்பேறியா போனாலும் ஆண்டவர்களை விடல. அவர் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்தந்த நேரத்துக்கு ஆகாரத்தை தந்து நடத்துகிறார். உண்மைதானம்மா? உண்மைதான ஐயா? பிரைஸ் எல்லாம். உங்களை பட்டினி போட்டாரா? இல்லவே இல்லை. வனாந்திரம், கஷ்டம், நெருக்கம், வருமானம் இல்லை, இக்கட்டான சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை. எலியா பயந்து நடுங்கி கலங்கி கொண்டிருக்கிற நேரம் அந்த நேரத்தில் பரலோகத்தின் தேவ தூதனை தேவன் அனுப்பினார். கொண்டு கூடு, அவன் சாப்பிட்டு பலம் நடையட்டும். அந்த பலத்திலே அவன் நடக்க வேண்டும், அந்த பலத்திலே அவன் ஓட வேண்டும், தொடர்ந்து என் வேலையை செய்ய வேண்டும். இந்த நாள் பகல் வேளையில் தேவ பிள்ளை, இந்த நாள் பகல் வேளையில் உனக்கு ஜீவன் சுகம் பலம் தந்து ஆகாரம் தந்து உன் தேவையை சந்தித்து ஜீவனோடு கர்த்தர் வைத்ததுக்காக எவ்வளவு நேரம் நம்ம நன்றி சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் சிறிய வனாந்தத்தை கண்டால் பயப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், ஜபம் ஆராதனை ஒன்று இல்லாதபடி படுத்துக் கொள்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கை அப்படி உண்டோ? இல்லவே இல்லை, அப்படி இருக்கவே கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர்க்காக வீர தீரமாய் நிற்கக்கூடிய வைராக்கியம் ஆத்மாக்களாய் நம்ம ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் என்னை நம்பியவர் என்னை நம்பியவர் ஆனந்தமே அரமா. எல்லாரும் ஒருத்தா கரம் எடுத்து ஆண்டவரோடு பாடு. இந்த பாடலத்தின் இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தக்காரர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வனாந்தரமாகிய பாதையிலே என்ன தர வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். எப்ப கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். மேலை நாட்டிலே ஒரு அருமையான குடும்பத்திலே தகப்பனார் எழும்பி நடக்க முடியாத சூழ்நிலை படுக்கையில் இருக்கும்போது
தாய் சாதாரணமான கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு 4 பிள்ளைகளையும் வளர்த்தெடுப்பது எவ்வளோ சிரமமாக இருந்தது. அந்த வேளையிலே அதிலே ஒரு பிள்ளை தாயிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டது, அம்மா ஒரு நாள் எங்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கி தரக்கூடாது அம்மா, இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோமே. அந்த பிள்ளை கேட்ட கேள்வி வைத்த அம்மா இருந்து பிள்ளை எடுத்து ஏசப்பா தருவாங்க, ஏசப்பா நமக்கு தருவாங்க. பிள்ளைகிட்ட சொன்னாங்க எனக்கு ஜெபம் பண்ணுவோம் என்று. அன்றைய ராத்திரியில் அருமையான அந்த பிள்ளையும் கூட உள்ள பிள்ளைகளையும் சேர்த்து தாயார் ஜபிக்க ஆரம்பித்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஜபித்து ஆண்டவரை துதித்தாங்க. ஆண்டவரே, இந்த அம்மா சொல்லிட்டு ஒரு வார்த்தை, ஆண்டவரை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி என்று சொல்லுங்க பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து ஜபித்தாங்க. அன்றைய தினம் காலை வேளை ஆகும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே திடீரென்று இந்த வீட்டுக்கு முன்னாலே ஒரு வாகனம் வந்து நின்றது. இந்த வாகனத்தில் அங்கே நிற்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அந்த வாகனத்திலிருந்து 2-3 பேர் இறங்கி ஓடி வந்தார்கள். ஓடி வந்து கதவை தட்டும்போது இந்த அம்மா ஓடி போய் என்ன என்று கேட்டார்கள். இல்லை, உங்களை பார்க்க வேண்டும் என்று வந்தோம், நீங்கள் காலையிலே என்ன செய்து கொண்டு எனக்கு கொஞ்சம் விசாரித்து விட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய அண்டாவை எடுத்து அப்படியே கொண்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வைத்தார்கள். இந்த அம்மா சொன்ன, இது எங்களுக்கு எதுக்கு, எங்களுக்கு எல்லா ஆண்டவர் தந்திருக்கிறார், காலையில் உள்ளதான கூழ் சரிப்படுத்தி பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு அதை ஆயத்தம் பண்ணி ஏற்கனவே வைத்து விட்டார்கள். ஆனால் இந்த அண்டாவை வைத்துட்டு அவர் சொன்னார்கள், இந்த அண்டா எங்களுக்கு வேண்டும், இதனுடைய பொருள் எல்லாம் எடுத்துருங்க என்று சொன்னார்கள். அந்த அண்டாவில் இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்து மாற்றி வைத்து விட்டு உள்ளே பார்க்கும்போது அநேக அருமையான இதோ சுவையான திங்ஸ்கள், நிறைய பலகாரங்கள் எல்லாம் இருந்து எல்லாம் எடுத்து வைத்து விட்டு உள்ளே பார்க்கும்போது ஒரு குறிக்கப்பட்டாலும் நிறைய பிரியாணி இருந்தது. இதை பார்த்து அவங்களுக்கு கை அப்படி அசைகிற நடுங்கிறது. 4 வகை எல்லாம் எடுத்து வைத்து விட்டு எல்லாம் கொடுத்து விட்டார்கள். வந்து பிள்ளைகிட்ட சொன்ன, வாங்க ஜெபம் பண்ணுவோம் என்று ஆண்டவரை துதித்தாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்களாம் பிள்ளை இடத்துல, வனாந்திரம் மகிழும், கடுவெளி கழிக்கும். அருமையான தேவ பிள்ளையே, அன்றைக்கு அந்த குடும்பம் பட்ட சந்தோஷம், அந்த குடும்பம் அடைந்த சந்தோஷம், ஜீவனுள்ள தேவ சமுத்திரம் உண்மையாக ஜபிக்கிற குடும்பம், உண்மையாக ஆண்டவருக்காக வேண்டி தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்த குடும்பம் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமுடைய கர்த்தர் சொல்லுகிறார், என்ன செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த நாளில் நாம் பலவிதமான நெருக்கம், வேதனை, வனாந்திரம் என்ற பல பிரச்சனைக்குள்ள வந்திருக்கிறோமா? தேவனுடைய கர்த்தரை நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையை செழிக்கப்படுகிறவர் தேவன், நம்முடைய தேவையை சந்திக்கிறவர் தேவன், நம்முடைய சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறவர் தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. திரும்பவும் அந்த ஒரு வசந்தி வாசிங்க, ஏசாயா 35:1-2 திரும்ப வாசிங்க. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தேவன் நம்மை அலங்கரிக்க போகிறார், நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நான் இவ்வளவு நெருக்கத்துள்ள கடத்துக்குள்ளும் வியாதிக்குள்ளே இருக்கேன், கலங்காதே, உன்னை விசாரிக்கிற தேவன் மத்தியில் லாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன இந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. வனாந்தரத்தை மகிழ பண்ணுவே, கடுவெளியை கழிக்க பண்ணுவே, புஷ்பத்தை போல செழிக்க பண்ணுவே. உன் குடும்பத்தை அப்படி தேவன் மாற்ற போதுமான. எல்லாரும் அப்படி எழும்புவோம், அப்படி எழும்பி தேவ தேவனை ஆராதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்புவோம், எல்லாரும் எழுந்து தேவனை ஆராதித்து, ஆண்டவரே எனக்கு உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம்முடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன், அதுக்காக நன்றியுள்ள இதயத்தோடுமை வாழ்த்துகிறேன். யாரு கண் விழிக்க வேண்டாம், தயவாய் எல்லாருடைய கண்களையும் மூடி ஆமே ஒரு முகமாய் தேவாதி தேவன் நோக்கி நான் ஜபிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிகாரதாலதார அபிஷபபா
மனுஷனுடைய யோசனைப்படி அல்ல, தேவன் தம்முடைய திட்டத்தின்படி ஒவ்வொரு மனுஷனுடைய காரியங்களையும் அவனுடைய பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவன் இறக்க போகிற நேரம் வரையில் உள்ள காரியம், நித்திய ஜீவன்கள் போகிற வரையில் உள்ள காரியம் எல்லாவற்றையும் தேவன் ஸ்கெட்ச் போட்டு ஒழுங்காக்கி வைத்திருக்கிறார். அவருடைய பார்வையில் ஒன்றும் மறைவானது எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த வனாந்தரம் எனக்கா? அந்த வனாந்தரத்தின் வழியாய் தேவன் உன்னை பல பரீட்சையின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். பதறாதே. ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க போகிறாய். அதுவரையில் அந்த வனாந்தரத்துக்குள்ளே நீ கடந்து போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வனாந்தரம் வழியாய் ஏறி வருகிறவர் யார்? ஆண்டவராய் இயேசு நமக்காக வனாந்தரமாய பாடுகளையும் உபத்திரங்களையும் நிந்தனைகளையும் எல்லாவற்றையும் அவர் சகித்தாரே. அவரை நோக்குவோம், அவரை நோக்குவோம், அவருடைய கருத்திலுமே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்பொழுது இருக்கிற இந்த வனாந்தரத்துக்கு நன்றி அப்பா. என்ன உம்முடைய சித்தப்படி என்ன நடத்தும், உம்முடைய கருத்தை என்ன அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து பாடல் பாடும்போது எல்லாருடைய கரம் அடித்து ஆண்டவர் நன்றி இருந்த நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவர் ஆர்ப்பரிப்பு ஆராய்த்து மையப்படுத்துங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.